தன்னை ஒரு மனநோயாளியாக நடித்து கொண்டு அதில் வருமானம் பெறுகிற நபராக மாற்றமிலான் திவாகர். மௌன நீ 1,00,000 ரூபா தரல கொலைச்சு விடணும்னு மிரட்டிது. அப்போ இது பைத்தியத்தின் உச்சமா இல்ல பணப்பை பிடித்து அலைகிறாராங்கிறத நமக்கு தெரியுது. நடிகர் சூர்யாவுக்கு போலீசார் எதிர்ப்பு. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பேச்சு கிறுக்கன் வாட்டர்மெலான் திவாகர். நாட்டில் நிறைய பேர் கிறுக்கங்களாக இருக்கான். மனநோய் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மனநோய்க்கு பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தன்னை ஒரு மனநோயாளியாக நடித்து கொண்டு அதில் வருமானம் பெறுகிற நபராக வாட்டர்மெலான் திவாகர் கிறுக்குத்தனமாக நடந்து வந்தார். என்னிடமே அவரிடம் மோதினார். அதாவது எப்படின்னா, பிரசாத் லேப் தியேட்டரில் ஒரு படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு வரும்போது நான் இந்திரன் சந்திரன் சிவாஜி மாதிரி நடிப்பேன்னு பேச ஆரம்பித்தான். ஏய் நிறுத்தியா, நீ எதுக்கு வந்த? இந்த படத்தில் நீ நடிக்கவும் இல்லை, படத்தை பற்றி பேசிட்டு போய் சும்மா இந்தமாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தப்புன்னு அதோட வெளியே அனுப்பி விட்டார்கள். அதுக்கப்புறம் பிரசாத் தியேட்டர்லேயோ மற்ற விழாக்கள்லையோ வாட்டர்மெலான் திவாகரை பேச அனுமதிப்பில்லை என்று தயாரிப்பாளர்களே திட்டவட்டம் முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தயாரிப்பாளர், நடிகரும் தயாரிப்பாளருமான உதயா, அவர் தயாரித்த படத்தில் வாட்டர்மெலான் நடித்த ஒரு காட்சியை தூக்கி விட்டார். அந்த மாதிரி அவரை அவர் கிறுக்கனா இல்லை கிறுக்கமாய் நடிக்கிறானாங்கிற மாதிரி தெரியாமல் நிறைய விளையாட்டுகளை பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் விஜய் டிவியில் நிகழ்ச்சிக்கு போனார். அங்கே போய் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கர்கள் மேலே பழி சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாரு. போலீஸ் ஸ்டேஷனில் அந்த விஜய் டிவி ஆங்கர்கள்லாம் மாக்காப்பா ஆனந்தெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிலைமையை புரிந்து கொண்ட போலீஸார் அதை அவங்கள மேலே நடவடிக்கை எடுக்கலை. அதே மாதிரி எல்லாரையும் என்னை அடிக்க வருகிறார்கள், என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று மானாவரியாக பேசிகிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய உண்மை சொரூபம் தெரிய வந்தது. மதுரையில் ஒரு யூடியூபரை கூப்பிட்டு, மௌன நீ 1,00,000 ரூபா தரல பொழைச்சி விடணும்னு மிரட்டியிருக்காரு. அப்போது இது பைத்தியத்தின் உச்சமா இல்லை பணப்பை பிடித்து அலைகிறாராங்கிறத நமக்கு தெரியல. ஆனால் அந்த யூடியூபர் புத்திசாலித்தனமாக போலீஸார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. மதுரை போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள். என்னை கேட்டால் அவரை கைது செய்வது, ஜெயிலில் போடுவது மட்டுமில்லாமல் ஒரு மனநோய் மருத்துவரிடம் அவரை சிகிச்சைக்கு அனுமதிக்க வேணும். ஏன்னா எனக்கு என்னமோ தோணுது, என்னதான் ஒருத்தனுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தாலும் இப்படியா லூசுத்தனமாக ஒருத்தன் நடந்துப்பான். எனவே நம்முடைய கோரிக்கை, நேயர்கள் கோரிக்கை, வாட்டர்மெலான் திவாகரை ஜெயிலுக்கு அனுப்புனதை விட ஜெயிலையே மனநல மருத்துவர் சிகிச்சை அவர் கொடுக்க வேண்டும். அவர் ஜெயிலிலிருந்து வரும்போது மனிதனாக, சாதாரண மனிதனாக வர வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. நடிகர் சூர்யாவுக்கு போலீசார் எதிர்ப்பு. அதாவது போலீசார் அரசாங்க திட்டங்களை செயல்படுத்த வேண்டியவர்கள், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனால் சில நேரங்களில் அவர்களுடைய ஆர்வக்கோளாறு அதிகமாக ஆவதன் காரணமாக அவங்க என்ன செய்யணும்னு தெரியாமே செஞ்சு ஒரு சில அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி விடுகிறார்கள். அதாவது ஒருவர் நல்லது செய்தால் அதையும் தடுக்கணும் என்ற கேள்வி வருகிறது. ஏன் இந்த கேள்வி வந்துச்சுன்னா, வருகிற 23ஆம் தேதி நடிகர் சூர்யா, ஜோதியாவுடைய கணவர், அவருக்கு பிறந்தநாள். அவர் இன்னைக்கு ஒரு ஹீரோ, தமிழ்நாட்டில் முன்னணி ஹீரோ. அவருக்கும் ரசிகர்கள் இருக்கிறது, ரசிகர் நற்பணி மன்றம் இருக்கிறது. அவர் செய்கிற நல்ல காரியங்களை நான் நேரில் பார்த்தேன். எங்கன்னா சென்னையில் தலைமை சூர்யா ரசிகர் மன்றம் இருக்கிற இடத்துல டெய்லி மத்தியான சாப்பாடு கொடுக்குறாங்க, 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதை வாங்குறதுக்கு 500 ரூபாய் தினசரி வருகிறார், வயிறார சாப்பிடுகிறார். அதே மாதிரி அறக்கட்டளை சார்பில் பல பேரை படிக்க வைக்கிறார்.
டாக்டர் படிக்க வைக்கிறாரு, வக்கீலுக்கு படிக்க வைக்கிறாரு, இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறார். இதெல்லாம் அவர் செய்கிற நற்பணிகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 23ஆம் தேதி பிறந்தநாள் வர்றதுனால சூர்யாவுடைய ரசிகர் மன்றத்தினர் என்ன செஞ்சாங்கன்னா, அவருக்கு அவருடைய பிறந்தநாளை ஒட்டி சென்னை அரசினர் மருத்துவமனையில் இரத்த தான முகாம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஒரு 500 ரசிகர்கள் தானே முன் இரத்த தானம் செய்திருக்கிறார்கள். இந்த இரத்த தானம் செய்வதை விளம்பரப்படுத்துவதற்காக சூர்யாவுடைய பேனரை ஆஸ்பத்திரி வாசலில் பெருசாக கட்டியிருக்காங்க. போலீஸார் உடனே வந்து விட்டார்கள். நீங்கள் அனுமதி வாங்காமல் இந்த விழாவை நடத்துகிறீங்க, விழா நடத்தாதீங்க, அந்த பேனரை அகற்றுங்க என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது அவர்களுடைய சட்ட விதிகள் படி அவங்க நடக்கிறாங்க. ஆனால் ரசிகர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். போலீஸாருடன் கடும் சண்டை. இதில் என்னென்னா முக்கியமான விஷயம், அந்த ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஏயா எங்கள் சூர்யாவும் நடிகர் தான், இப்போ தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர் தளபதி ஜோசப் விஜயும் நடிகர் தான், எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பெரிய கலைபரமாக இருக்கிறது. இந்த செய்தியை வெளியே வந்திருக்கிறது. இது விஜய்க்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துமா, அரசாங்கம் போலீஸார் செய்து சரியா என்ற வாதத்துக்குள் நாம் செல்ல விரும்பவில்லை. ஏன்னா அனுமதி இல்லாமல் பேனர் வைப்பது மாநகராட்சி சட்டப்படி தப்பு தான். இந்த மாதிரி சூழ்நிலையில் ரசிகர்கள் காவல்துறையினுடைய சட்டத்திட்ட விதியின்படி நடந்தால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும். இதுதான் நம்முடைய கருத்து. சரி, சூர்யாவை பற்றி பேசிட்டோம். சூர்யாவை பற்றி சில அடிஷனல் தகவல்கள் சொல்லணும்ல. பரபரப்பான தகவல், சூர்யா மகன் எங்கே படிக்கிறார் தெரியுமா? இப்போ மும்பையில் படிச்சுக்கிட்டு இருக்கார். மும்பையில் சாதாரண பள்ளிக்கூடம் இல்லை, அம்பானி மகன், அம்பானி பேரன் படிக்கிற ஸ்கூலில் படிக்கிறார். எல்லாருமே அங்கே கோடீஸ்வரர்கள் வீட்டு பசங்க தான். அதில் சூர்யா ஜோதிகாவுடைய மகன் கிரியேட்டர், படைப்பாளி. அவர் ஒரு புதிய கண்டுபிடித்திருக்கிறார். இந்த கண்டுபிடிப்புக்காக அந்த பள்ளிக்கூடத்தில் சூர்யா மகனை பாராட்டு தெரிவித்து கேடயம் வழங்கி இருக்கிறார்கள். இது சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் மிகப்பெரிய பெருமை. ஜோதிகா ஏன் தன்னுடைய குடும்பத்தை, சூர்யாவையும் மகன்களையும் அழைத்து கொண்டு மும்பை போனார்னா, அதுக்கு சொன்ன முதல் காரணம், என் பசங்க நல்ல ஸ்கூலில் படிக்கணும். ஏன் பசங்க படிக்கிற அளவுக்கு சென்னையில் ஒரு அறிவார்ந்த பள்ளிக்கூடம் இல்லை, அதனால தான் நான் மும்பையில் போய் என் பசங்களை படிக்க வைக்கிறேன்னு சொன்னார். ஒன்று. இன்னொன்று, அவருடைய வயதான தாயை காப்பாற்ற வேண்டிய என் பொறுப்பு. அதனால் தாயையும் காப்பாற்றி கொள்ளலாம் மும்பையில் இருந்தாங்கிறதுக்காக தான் நான் அங்கே போயிருக்கேன்னு ஜோதியா சொன்னாங்க. இப்போ லேட்டஸ்ட்டு தகவல் என்னென்னா, ஜோதியா இப்போது தீவிரமாக நடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்தி படத்தில் நடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கார். இதனால் பொது விழாக்களில் வரும்போது ஒரு நடிகரின் மனைவி, ஒரு நடிகரின் மருமகள் என்ற விதியை மறந்து ரொம்ப கவர்ச்சி உடைகளில் வந்து கொண்டிருக்கிறார் என்று வலைதளங்களில் படங்களை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை நம்மவே கஷ்டப்படும்போது சிவகுமார் எப்படி கஷ்டப்படுவார் யோசிச்சு பாருங்கள். எனவே ஜோதிகா, இனிமேல் நீங்கள் சம்பாதிச்சு பணம் சேர்க்கணுமா? ஏன் சூர்யா சம்பாதிச்சு வச்சுருக்கிறது போதாதா என்று தான் கேட்க தோன்றுகிறது. தயவு செய்து நீங்கள் நடிகை, நான் சினிமா வாய்ப்புக்காக அந்த மாதிரி விழாக்களுக்கு ஆபாசமான இல்லை கவர்ச்சி உடையில் போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பு, வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒரு பொறுப்பான குடும்பத்தில் மருமகள், ஒரு நடிகருக்கு மனைவி. எனவே ஜோதியா இந்த மாதிரி கவர்ச்சி உடைகளில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.